இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து மாங்காய் ஊறுகாய். பச்சையாக தான் போட போகிறோம். அது எப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு வந்து நான் வந்து ஒரு கிளிமூக்கு மாங்காய் எடுத்துட்டுருக்கேன். கிளிமூக்கு மாங்காய் எடுத்துட்டு அதை நல்லா சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் பெருசாக கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறதுன்னா, அதுக்கு தேவையான அளவு உப்பு, அந்த உப்பை போட்டுட்டு இதை நல்லா பிசிறி வச்சுருங்கோ. இதை நல்லா பிசிறி அது கொஞ்சம் ஊறட்டும். ஒரு 10 to 15 minutes, 20 கூட ஊறலாம். நீங்கள் வந்து இல்லை அவசரமாக எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உடனேயும் பண்ணிக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊறட்டும், அப்புறம் நான் காமிக்கிறேன். இது ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறிடுத்து. இப்போ என்ன பண்ணுங்க, இதுக்கு எவ்வளோ மஞ்சப்பொடி தேவையோ அந்த மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் வந்து பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, அப்புறம் இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்து வெந்தயப்பொடி போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் சொல்கிறேன். இதை கலந்துட வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு சின்ன வாணலி வச்சுருக்கேன். இந்த வாணலியில் என்ன பண்ணுங்க, கடுகு போடுங்க. கடுகு வந்து கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும். கடைசியில் ஒரு 2 மிளகாயை போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதை சுட சுட குத்திடுங்க. அதில் அந்த சூட்டுலேயே அது வெடிச்சிடும். அது மேலேயே நல்லா விட்டுடுங்க. இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும், அதெல்லாம் எதுவுமே வராது. நல்லா கலரிட்டேன்னா நம்மளோட ரெடிமேட் ஊறுகாய் ரெடி. அவ்வளோதான், நம்மளோட சுவையான ரெடிமேட் மாங்காய் ஊறுகாய் ரெடி. இது வந்து கொஞ்சம், அதாவது ஊற வச்சேன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இல்லை அப்படியே பச்சையாகவே பண்ணனாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது அவ்வளோவா. ஊறினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த உப்பெல்லாம் உரைச்சுன்னு இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் டைம் இருக்கும்போது முதல்ல போட்டுவிட்டு உப்பை பிசிறி வச்சுட்டு கூட நீங்கள் அடுத்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் தாளித்து அதில் கொட்டலாம். இதில் இன்னொரு விதம் என்னென்னா, பச்சையாகவே நீங்கள் வந்து எல்லாமே போட்டுக்கலாம். அதாவது மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, பெருங்காயம் போட்டுண்டு நல்லெண்ணெயும் பச்சையாகவே விட்டுக்கலாம். காய்ச்சணுங்கிற அவசியம் கிடையாது. அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரெண்டுமே ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்க எது நல்லா இருக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ. தேங்க்ஸ் அ லாட்.